வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3ஆம் வகுப்பு அறிவியல் படத்தில் டேம் 1ல் நமக்கு பாடம் 1ல் வந்து பாதுகாப்பாக இருங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து ஆன்சர்ஸ் பார்த்து குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாதுகாப்பாக இரு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கண்காட்சி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க. ஸோ தேடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணு வந்து போலீஸ் அந்த அதிகாரிகிட்ட வந்து ஹெல்ப் கேட்காங்க. ஸோ அவங்க ஹெல்ப் கொடுத்து அவங்க அம்மாட்ட சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கதை மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், அடுத்து இங்கே வந்து செய்தி கற்போம்ல உங்களுடைய பேர் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பள்ளியோட முகவரி எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பகிர்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீட்டு முகவரி பள்ளி மேலே சொன்னாங்களா அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து இதுதான். அடுத்து வந்து சில உணர்வுகள் சொல்லி கொடுத்துட்டு மகிழ்ச்சி, சோகம், பயம், கோபம் அதோட உணர்ச்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே பாருங்கள், செய்து கற்பம் கொடுத்துருக்காங்களா. மலர் எவ்வாறு உணர்கிறாள் கொடுத்துருக்காங்க. மலர் எவ்வாறு உணர்கிறாள்னா சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஹாப்பி ஃபேஸ் வந்து வரையணும். அதுக்கடுத்து நமக்கு அங்கே மேலே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஹாப்பி ஃபேஸ் எப்படி வரையணும், அதுக்கடுத்து சேட் ஃபேஸ் எப்படி வரையணும், அழுகிறதுக்கு எப்படி வரையணும் சொல்லி கொடுத்துருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இந்த படம் வரையணும். தான் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான இருக்குது. ஸோ மகிழ்ச்சி அந்த படத்தை வந்து அந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து சைடில் வந்து அதுவும் மகிழ்ச்சி தான். அடுத்து 3ஆவது வந்து அழுகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சோகமாக இருக்கிற மாதிரி வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பயம் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த பயம் இருக்கிற மாதிரி வந்து 4th இதில் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முகபாவனைகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து குழப்பம். ஸோ குழப்பமாக இருக்கிறது. ஸோ குழப்பத்துக்கு நேராக குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பயம். ஸோ லாஸ்ட்டாக இங்கே பயம் கொடுத்துருக்காங்களா அதோட இது. அடுத்து துணிச்சல் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து சோகத்துக்கான இது. ஸோ சோகத்தை மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சிக்கு இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குற்ற உணர்ச்சிக்கான இது வந்து இதான் வந்து குற்ற உணர்ச்சிக்கான இது. அதுக்கடுத்து சோகத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஆன்சர் குறிச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருடைய முக பாவனைகள் அப்புறம் அதோட சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொற்கள் இல்லா உணவுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வகுப்பறை கொடுத்துருக்காங்க. வந்து நடித்து காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லிஸ்ட்டு மலரின் தெளிவும் கொடுத்து உற்று நோக்கி கலந்துரையாடவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய உறுப்பினர்களோட வீட்டில் இருக்கிறவங்க பேரெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சுற்றி நம்ம யாரெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கல, இதெல்லாம் நமக்கு வந்து பாடம் தான். ஸோ நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர் அடிக்கணும். உதவிக்கான தொடுதல்லாம் அப்போ நம்ம என்ன கலர் அடிக்கணும், பர்பிள் கலர் அடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்பான தொடுதலுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் அடிக்கணும். அது சண்டை போடுதாங்க, அப்போ பாதுகாப்பற்ற தொடுதலுக்கு ரெட் கலரு. அதுக்கடுத்து சிகிச்சை, மருத்துவ சிகிச்சைக்குன்னா எல் கலரு. இப்போ இதுக்கும் மருத்துவ சிகிச்சை எல் கலர் தான். அடுத்து வந்து சண்டை போடுதாங்க அப்படின்னா அது வந்து சிவப்பு கலரு. அதுக்கடுத்து அன்பான தொடுதல் லாஸ்ட் ஒன்று அப்பா தொடுதல் வந்து என்ன கலர் அடிக்கணும்னா க்ரீன் கலர். ஸோ அதை வந்து பார்த்து அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஊசி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பாடம் தான். கொஸ்டின்ஸ் நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நேரில் நம்ம கொஸ்டினுக்கே நம்ம வந்து போயிடுவோம். பாருங்கள், நமக்கு வந்து பேஜ் நம்பர் 110 பாருங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். மரியாதைக்குரியது, மரியாதையற்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கறதுல எதெல்லாம் மரியாதைக்குரியது பாருங்கள். பேசுவதற்கு கையை உயர்த்துதல். ஸோ இது வந்து நமக்கு வந்து மரியாதைக்குரியதான். ஸோ ஃபஸ்ட்டு கடத்தில் அதை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து 2வது பாருங்கள், தன்னுடைய முறை வரை காத்திருக்காமை. இது வந்து மரியாதையற்றது. ஸோ அதில் வந்து எழுதிக்கோங்க. அனைவரிடம் பணிவாக பேசுதல். ஸோ 2வது கட்டத்தில் அனைவரையும் பணிவாக பேசுதல் எழுதிக்கோங்க. அடுத்து பிறர் சொல்வதை கேட்டால். இது நமக்கு வந்து மரியாதைக்குரியது தான். ஸோ அந்த லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து பிறர் மீது பொருட்களை எறிதல் வந்து மரியாதையற்றது. ஸோ அதை வந்து அந்த 2வது கட்டத்தில் எழுதிக்கோங்க. பிறரின் பொருட்களை அவர்களை கேட்காமல் பயன்படுத்துதல். இதுவும் நமக்கு வந்து மரியாதையற்றது தான். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து எழுதிக்கோங்க. ஸோ எடுத்து வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கோடு போடக்கூடாது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் சொன்ன ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க.
அடுத்து கற்றல் பயணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சரியானதுன்னா சரியாக டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அமைதியாக ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டு. அடுத்து பெற்றோரை அனைத்து இடங்களும் தேடி அதை வந்து ஓடக்கூடாது, நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும். அடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட நினச்செல்லாம் உதவி கேட்கணும். ஸோ அதை டிக் பண்ணிக்கலாம். அது உதவி செய்ய முன்வரும் புதியவருடன் சொல்லணும். யாருனே தெரியல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க கூட எங்கேயும் போகக்கூடாது. அடுத்து நம்பிக்கைக்குரிய மூத்தோரிடம் அல்லது பெற்றோரின் பாதுகாவல் அலைபேசி எண்ணை கூறுகள் சொல்லும்போது ஒரு யாராவது பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட என்ன சொன்னால் நம்மளுடைய அப்பா அம்மா நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ரைட் தான். ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உதவி கேட்கும்போது எதை சொல்லி உதவி கேட்பீர்கள் என்பதை எழுதுக. உதவி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோன்னா, நாங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டேன், ஸோ என்ன செய்யணும், நீங்கள் வந்து என்னுடைய அப்பா நம்பருக்கு வந்து கால் பண்ணித்தாங்க, எங்கள் அம்மா நம்பருக்கு கால் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஸோ அதை தான் வந்து எடுத்து எழுதணும். இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிக்க, அதை அப்படி எழுதிக்கோங்க. ஸோ எழுதிக்கோங்க. நான் தொலைந்து விட்டேன், என் பெற்றோரிடம் என்னை சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன். இதை வந்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து என் பெற்றோரின் நம்பர் வந்து ஃபோன் நம்பர் தொலைபேசி எண்ணை தருவேன். என் பெற்றோருக்கு தொலைபேசியில் அழைக்குமாறு என் நம்பர் வந்து கொடுப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் தொலைந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஹெல்ப் கேட்பீங்கன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி கேட்பீங்கன்னு சொல்லி எழுதிக்கோங்க. பாதுகாப்பற்ற தொடுதல் நிகழும்போது செய்ய வேண்டியவற்றை வரிசை எண் இடுக. ஸோ இப்போ வந்து யாராவது உங்களுக்கு பாதுகாப்பற்ற அப்படி இது பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொல்லி கத்தணும். வேண்டாம் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம உறக்க சொல்லணும். அடுத்து என்ன செய்யணும், சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம என்ன செஞ்சணும், ஓடிடணும். உடனடியாக அவ்விடத்தை விட்டு விலகி செல்லணும். சென்ன பிறகு அடுத்து யார்ட்டையாவது ஒரு பெரியவங்க யார் இருப்பாங்க, இல்லாட்டி போலீஸ்காரங்க அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், நம்ம வந்து உதவி கேட்கணும். உதவி கேட்டு இந்த நம்பருக்கு வந்து அழைக்கணும். என்ன நம்பர் பார்த்துக்கோங்க, இது அழைக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து இதுதான். ஸோ இங்கே 1ன்னு போட்டுக்கோங்க, இது வந்து 2ன்னு போட்டுக்கோங்க, இது வந்து 3ன்னு போட்டுக்கோங்க. டிக் பண்ணக்கூடாது, 1 2 3ன்னு மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், படங்களை பார்த்து பாதுகாப்பானது அல்லது பாதுகாப்பற்றது எது என எழுதுக. ஸோ குடும்ப உறுப்பினர்களை கட்டிப்பிடித்தல் என்னது பாதுகாப்பானது. ஸோ பாதுகாப்பானதுன்னு எழுதிக்கோங்க. பாதுகாப்பானதுன்னு எழுதணும். அது செகண்ட் பாருங்கள், பெற்றோர் முன்னிலையில் மருத்துவர் பரிசோதித்தல், இது வந்து பாதுகாப்பானது. ஸோ இதுக்கு என்ன எழுதிக்கோங்க, பாதுகாப்பானதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், யாராவது உங்களை அடித்தல் தள்ளுதல், இது என்னது பாதுகாப்பற்றது. ஸோ பாதுகாப்பற்றதுன்னு எழுதிக்கோங்க. பாதுகாப்பற்றது. அடுத்து பாருங்கள், 4வது, யாராவது உங்களின் மறைவான பகுத்தை தொடுதல் வந்து பாதுகாப்பற்றது. இதுவும் நமக்கு வந்து பாதுகாப்பற்றதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து நண்பருடன் கை தட்டுதல், இது என்னது பாதுகாப்பானது. ஸோ அங்கே வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நான் எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்கணும் அதை பாதுகாப்பானது எழுதிக்கோங்க. எதெல்லாம் பாதுகாப்பற்றதுன்னு கொடுத்துருக்கனோ அதை வந்து பாதுகாப்பற்றதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. சூழலுக்கேற்ற உணர்வுகளை பொறுத்துக. நான் என் நண்பர்களுடன் விளையாடும் போது எப்படி இருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ மகிழ்ச்சி கூட டிக் பண்ணிக்கோங்க. யாராவது என்னிடம் உறக்க பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும், பயமாக இருக்கும். ஸோ பயம் போட்டுக்கோங்க. என் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாத போது நமக்கு வந்து சோகமாக இருக்கும். அடுத்து என் பொம்மை உடைந்த போது ஒவ்வொருத்தவங்க பொம்மை உடைஞ்சுன்னா கோவப்படுவாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து சோகமாக இருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான். அடுத்து பாருங்கள், நீங்கள் உதவி கேட்கக்கூடியவர்களுக்கு குறிப்பிடுக. இப்போ நம்ம யாராவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய அம்மாட்ட கேட்போம். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அப்பாட்டையும் கேட்கலாம். சாலையில் செல்லும் புதிவேட்டை வந்து கேட்கக்கூடாது. அடுத்து நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கலாம், காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்கலாம். நீங்கள் எதையும் பகிரக்கூடிய நம்பிக்கைக்குரிய மூத்தவர் இருவரின் பேர்களை எழுதுக. இங்கே வந்து நம்ம அம்மான்னு போட்டுக்கலாம், அப்பா போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆசிரியர் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து கேட்பீங்க, ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இப்போ இவங்க 2 மேலே நம்பிக்கை இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவீங்க, அப்பா அம்மா ஆசிரியரா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நான் கட்டுரையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம கிடையாது. அடுத்து வந்து நானே செய்வேன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், புன்னகை செய்தல். புன்னகை செய்தல்ங்கிறது வந்து நுண்ணியக்கம். ஸோ நுண்ணியக்கத்தில் இங்கே வந்து எடுத்து எழுதிக்கோங்க. மிதிவண்டி ஓட்டுதல் வந்து பெரிய இயக்கம். ஸோ மிதிவண்டி ஓட்டுதல்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நூல் கோத்தல்ங்கிறது வந்து நுண்ணியக்கம் தான். ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஓடுதல் வந்து பெரிய இயக்கம். ஸோ அதை எழுதிக்கோங்க. எழுதுதல் வந்து நுண்ணியக்கம் தான். ஸோ அது தேர்டில் எழுதிக்கோங்க. நடனம் ஆடுதல் வந்து பெரிய இயக்கம். ஸோ பெரிய இயக்கத்தில் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. நான் கோடு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன செய்யணும், அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து அதை எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள், சொல் வங்கியை பயன்படுத்தி சரியான மூட்டின் பெயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மூட்டின் பெயர் என்னது, நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மூட்டுனா தோள்பட்டை மூட்டு. நமக்கு தோள்பட்டை தானே இருக்குது, தோள்பட்டை மூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேஸில் வந்து தோள்பட்டை மூட்டுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து 2வது நமக்கு பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க, முழங்கால் மூட்டுன்னு எழுதிக்கோங்க. செகண்டுக்கு ஆன்சர் வந்து முழங்கால் மூட்டு.
அடுத்து பாருங்கள், உங்களின் காலை மடக்க டேஸ் டேஸ் உதவுகின்றன. நம்மளுடைய காலை மடக்க எதெல்லாம் நமக்கு உதவுதுன்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு உதவுது. வேறு என்ன மூட்டு உதவுது? ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. உங்களின் காலை மடக்க டேஸ் உதவுகின்றன, முழங்கால் மூட்டு. உங்கள் கை எல்லா திசையிலும் இயங்க தோள்பட்டை மூட்டு வந்து உதவுகிறது. அடுத்து கழுத்தை இயக்கும் போது வந்து கழுத்து மூட்டு வந்து உதவுகிறது. ஸோ இந்த ஆன்சர் அப்படியே பார்த்து வந்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். சரியான தோற்ற அமைவுக்காக குறியும் தவறான தோற்ற அமைவுக்கு வந்து நம்ம டேஸ் குறியும் வந்து இடணும். ஃபஸ்ட்டு நேராக உட்காந்துருக்காங்க, அப்போ இது என்னது சரி. ஸோ சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து என்னது தவறு. ஸோ தவறு போட்டுக்கோங்க. பேக்கை எப்படி தூக்குறாங்க, இதுவும் தவறு தான். ஸோ தவறு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இது வந்து சரி. ஸோ சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து தூக்குறது வந்து குனிஞ்சு தூக்கணும். ஸோ இது வந்து சரி, இது வந்து சரி தான். ஸோ சரி போட்டுக்கோங்க. பேக்கை தூக்குறது சரி. அதுக்கடுத்து வந்து இது வந்து தவறு. இது வந்து தவறு, இது சரி. அடுத்து பாருங்கள், அஞ்சாவது பாதுகாப்பான தொடுதலுக்கு பச்சை வண்ணமும் அதுக்கு வந்து பாதுகாப்பாற்ற தொடுதலுக்கு சிவப்பு வண்ணமும். ஸோ இங்கே நமக்கு என்ன வண்ணம் வரும் அப்படின்னா பச்சை வண்ணம், பச்சை கலர் அடிச்சுக்கோங்க. இது வந்து இங்கே வந்து புதிய ஸோ சிவப்பு வண்ணம், இது பச்சை வண்ணம், இதுவும் நமக்கு வந்து பச்சை வண்ணம். அடுத்து வாய்மொழி வினாக்கள். நீங்கள் செய்யும் ஏவேனும் 2 நுண் இயக்கங்கள் குறித்து கூறுக. ஸோ நம்ம என்னென்ன நுண்ணியக்கம் சிரிக்கிறோம், அடுத்து எழுதுகிறோம், அதை வந்து எழுதிக்கலாம். அடுத்து உங்களை பாதுகாப்பாற்ற முறையில் யாராவது தொட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ம வந்து உறக்க கத்தணும். அதுக்கடுத்து வந்து அந்த இடத்த விட்டு ஓடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நம்மளுடைய பெற்றோர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லாட்டி நமக்கு பெரிய போலீஸ் உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் யார் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லணும். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து அடுத்த பாடம் லெசன் 2 வந்து சிறிய உயிரினங்கள் படத்துக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.